நான் இப்பொழுது சொன்ன இந்த 4 விஷயங்களையும் புரிந்து கொள்கின்ற வண்ணம் 2 சம்பவங்களை இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். நபித்தோழர்களுடைய வரலாற்றில் நபியுடைய மரணத்திற்கு பின்னால் நடந்த உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு செய்தி, ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இன்னொரு செய்தி. இந்த 2 செய்திகளும் இந்த இஹ்லாஸை எமக்கு நிறைய அடையாளப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் நான் சொன்ன இந்த 4 அடையாளங்களிலும் அதில் ஒரு சேர இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட 2 முக்கியமான செய்திகள் எமக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய செய்திகள். அன்புள்ள சகோதரர்களே, உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் ஜக்காத்துடைய கால்நடைகள் இருக்கின்றனவே, ஒட்டகம், ஆடு, மாடு, இவைகள் பல்லாயிரக்கணக்காக அவரிடத்தில் என்ன செய்திருக்கும், குவிந்திருக்கும். இவைகளை என்ன செய்ய வேண்டும், மக்களிட கையில் போய் சேர்கின்ற வரைக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அவைகளுக்கு உரிய உணவை அவர் கொடுக்க வேண்டியிருக்கும், உரிய தானியங்களை கொடுக்க வேண்டியிருக்கும், அதற்காக வேண்டி விளைச்சல் நிலங்களை கையகப்படுத்த வேண்டியிருக்கும். அது அவரது நிலமாக இருக்காது. அதற்காக வேண்டி உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார் என்று சொன்னால், பல ஏக்கர் நிலங்களை என்ன செய்கிறார், பொது நிலங்கள் கையகப்படுத்துகிறார். அப்படி அடைத்து அதில் என்ன செய்கிறார், இந்த கால்நடைகளை விடுகிறார். விட்டு ஹுனையா என்ற தனது வேலைக்காரரை அழைத்து சொல்கிறார்கள், யா ஹுனையா உதுமும் ஜனாஹக அனில் முஸ்லிமீன், உங்கள் இறக்கையை முஸ்லிம்களை பாதிக்காமல் ஒடுக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் இறக்கையை முஸ்லிம்களை பாதிக்காமல் ஒடுக்கிக் கொள்ளுங்கள். வத்தகி தஅவத்தல் மظلوم فإن دعوة المظلوم مستجابة, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அது உடனே அங்கீகரிக்கப்பட்டு விடும் அப்படி என்று சொல்கிறார். ஆனா இந்த அந்த உபதேசத்திற்கும் செயலுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன செய்யறாரு, அவருடைய மனசு உறுத்துகிறது. உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனம் என்ன உறுத்துகிறது, அடே பொது சொத்து இது, இத மக்களுடைய விளைச்சல் நிலங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு, அதாவது மக்களுடைய மேய்ப்பு நிலங்களாக இருக்கக்கூடியதை நான் பிடிச்சிக்கிறேன், இத கவர்மெண்ட்டுக்கு மட்டும் நான் யூஸ் பண்றேன், மக்களுடைய நிலத்தை விட்டு நான் தவிர்க்கிறேன், இது சரியா என்கின்ற அந்த உணர்வு அவரை உறுத்த ஆரம்பிக்கிறது. அதனால் ஏதாவது மேயறத்துக்கு வந்து என்று சொன்னா அநியாயத்தை நீ பயந்து கொள் அப்படி என்று உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். சொல்லுகிற நேரத்தில் ஒரு விஷயத்தை அவருக்கு சேர்த்து சொல்லுகிறார். நினைத்து பாருங்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. என்ன சொல்கிறார் தெரியுமா, அதாவது உங்களுடைய இடத்துக்கு மேய்ச்சல் நிலங்களுக்கு, நாம கையகப்படுத்தி இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலங்களுக்கு வேறு வெளி மக்களுடைய ஏதாவது, அதாவது ஒட்டக கூட்டங்கள், ஒட்டக மந்தைகள் அல்லது ஆட்டு மந்தைகள் வந்தால் விட்டுவிடு. எதுக்கு, ரப்ப சுரைமா வ ரப்பல் ஹுனைமா, ஒட்டக கூட்டம் சின்னதாக இருந்தா விட்டுரு, ஒரு 10-15 வருது அப்படின்னா விட்டுரு. அதே போல ஆட்டு கூட்டம் ஒரு 10-15 வருதுன்னா அதை என்ன செஞ்சிரு, விட்டு விடு. ஆனால் மேய்றதுக்கு வருது, கவர்மெண்ட் இதுல மேய்றதுக்கு வருது, அதெல்லாம் விட்டு விடு, பரவாயில்ல, அதை மேய்ஞ்சிட்டு போகட்டும். ஆனால் நீங்கள் ஐயாக்க அஞ்சிக் கொள்ள வேண்டும், கனம இப்னி அஃபான் வ கனம இப்னி அவுஃப், யார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய மந்தைகள் வந்தால், உஸ்மான் இப்னு அஃபானுடைய மந்தைகள் வந்தால் விட்டு விடாதே அப்படின்றார்கள். அவருடைய மந்தைகள் என்ன செய்ய வேண்டாம், அதுல விட்டு விடாதே. காரணம் அது ஆயிரக்கணக்கில் இருக்கும். அதனால கவர்மெண்ட்டுக்கு என்று இருக்கக்கூடிய எடுத்தவைகள் பாதிக்கப்படலாம். அதனால அவைகளை நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள் விட்டு விடாது அப்படின்னு சொல்கிறார்கள். அதை சொல்லிட்டு சொல்கிறார்கள் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபஇன்னஹுமா இன் தஹ்லிக் மாஷியத்துஹுமா யர்ஜிஆ இலா ஸர்இ வன் நஹல், அவர்களுடைய கால்நடைகள் அழிந்து விட்டால் கூட, சாப்பாடு இல்லாம அழிஞ்சிட்டா கூட விவசாய நிலங்களுக்கு போகலாம், ஈத்தமர தோட்டங்களுக்கு போகலாம், அவங்களுக்கு அது இருக்குது, அவங்களோட சொந்தமாக அவங்களுக்கு அது இருக்கிறது. ஆனால் இந்த சின்ன சின்ன ஒட்டக கூட்டங்களை வச்சுக்கிறாங்களே, ஆட்டு மந்தைகளை வைத்திருக்கிறார்களே, அது அழிஞ்சிட்டா அவர்களுக்கு விவசாய நிலங்கள் இல்லை, அவங்களுக்கு வாழ்றதுக்கு முடியாது. குழந்தைகளோடு குடும்பத்தோடு என்னிடத்தில் வருவார்கள், வந்து கேட்பார்கள், அமீருல் முஃமினீனே எங்களை கவனியுங்கள் என்று சொல்வார்கள். நான் பைத்துல் மால் சொத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டி வரும், அதிலிருந்து நான் கொடுக்க வேண்டி வரும். அதனால் எனக்கு தங்கம் வெள்ளி போவதை விட, ஜக்காத்து சொத்து தங்கம் வெள்ளி போவதை விட இந்த புல்லு, இந்த விவசாய நிலங்கள், இந்த மேய்ப்பு நிலங்கள் அவர்களுக்கு போவது இலகுவானது, இலேசானது என்று உமர் இப்னுல் ஹத்தாப் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அன்புள்ள சகோதரர்களே, தன் சொந்த சொத்துக்காக வேண்டி அவர் இப்படி சொல்லவில்லை, சொந்த வேலைக்காக வேண்டி சொல்லவில்லை, பொது வேலை. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அவர்கள் ஃபஇன்னஹும் யரவுன அன்னி கத் லலம்துஹும், உஸ்மான் இப்னு அஃபானும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபும் நான் அவர்களுக்கு அநியாயம் செய்து விட்டதாக நினைக்கிறார்கள். சின்ன மந்தையெல்லாம் விட்ட வரைக்கும் எங்கட மந்தையை உடையலாது அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அப்படி செய்யவில்லை, நான் அவர்களுக்கு அநியாயம் இழைக்கவில்லை. வ இன்னஹா லபிலாதுஹும் காதலு அலைஹா ஃபில் ஜாஹிலிய்யா வ காதலு அலைஹா ஃபில் இஸ்லாம், இது அவர்களுடைய பூமி, அவர்களுடைய ஏரியா. ஜாஹிலியா காலத்திலும் இதற்காக அவர்கள் யுத்தம் செய்தார்கள், இஸ்லாத்திலும் அவர்கள் யுத்தம் செய்தார்கள். ஃபலவுலல் மாலுல்லதி ஹமல்துஹு ஃபலவுலல் மாலுல்லதி ஹமல்துஹா ஃபீ சபீலில்லாஹி,
மா ஹமைத்து மின் பிலாதிஹிம் ஷிபரா என்று சொன்னார்கள். நான் அல்லாஹ்வுடைய பாதையில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் மாத்திரம் எனக்கு பொறுப்பாக இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய ஏரியாவிலிருந்து ஒரு சாணையும் நான் பிடித்திருக்க மாட்டேன். அவருடைய பூமியிலிருந்து நான் ஒரு பகுதியை பிடித்திருக்க மாட்டேன். பொறுப்பு என் கையிலே இருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டிய கடமை என் கையிலே இருக்கிறது. அதனால் இப்படி செய்கிறேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, செஞ்ச இந்த செயல் இருக்குதானே, நம்ம எல்லாம் யார்கிட்ட கேட்டாவது இதை பிள்ளையண்டா சரியான பாப்போமா? நாங்களே முடிவெடுப்போம் இது சரியானதுதான். கவர்மெண்ட்ல உள்ள சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் செய்கிறேன், என் சொந்த வேலைக்காக நான் ஒரு சாணை எடுக்கவில்லை என்று சொல்லுவோம். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை செய்துவிட்டு மனம் உறுத்துகிறது. செய்தது சரிதானா, செய்தது பிழைதானா என்று அந்த மனம் உறுத்துகிறது. தனது நிலையையும் தாண்டி அவர் என்ன செய்கிறார்கள், நான் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, அவர்களுடைய பூமி தான் இது, அவர்களுக்கு முழு உரிமையும் இருக்கிறது, நான் இப்படி செய்வதற்கான காரணம் இது என்று மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். நாம் விளங்கப்படுத்த தேவையே இல்லை என்று நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இக்லாஸிற்கான அடையாளங்களில் ஒன்று.